ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஏதாவது வீடியோ போடுவோம் அடுத்து அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் வீடியோ ஆஃப் விவேகானந்தரை பற்றிய விவேகானந்தர் பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 பேஜ் பார்த்துட்டோம். இப்போ வந்து 3rd பேஜ். என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி வந்து விவேகானந்தருக்கு வந்து அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்து கையில் இருந்த சாக்லேட்டை வந்து பறிச்சிட்டாரு. ஸோ அப்போ வந்து உலகத்துலேயே அவன் தான் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு அவருக்கு அந்த ஏஜில் அப்படி தோணியிருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்தோம். இப்போது அதோட கண்டினியூஷனாக எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சின்ன இது குழந்தையாக இருக்கும்போது சின்ன இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்படி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தூங்குறது, இன்னும் இந்த மாதிரி சில நம்மளுடைய இந்த ஆர்கன்ஸோட ஹாப்பினஸ்ஸை தான் நம்ம வந்து குழந்தைங்க வந்து உலகம் முழுசாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த நம்மளுக்கு வந்து அந்த புலன் மேலே, இந்த ஆர்கன்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த விருப்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து பொறுக்க முடியாமல் போயிடுது. ஒரு சாக்லேட் போனதுக்கு போய் இவ்வளோ பெரிய இதாக இருக்கு இல்லையா, ஜஸ்ட் சாப்பிட்ற விஷயத்தில். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி புலன் இன்பத்தில் வந்து நம்மளால் ஏதாச்சும் ஒன்றை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பற்றியே எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைங்கலாம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஏதாச்சும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்சா, நிறையா ஸ்நாக்ஸ் கிடைக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் அவங்க குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் வந்து வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அதை ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப துயரம்லாம் இருக்குது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கே நம்ம உதவி செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு எண்டில் வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நமக்கு தெரியும், ஜஸ்ட் அவரும் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து என்ன பண்ணாராம், வந்து வெள்ளை எலியெல்லாம் வளர்த்தாராம். அதை வந்து ஒரு சின்ன கூண்டில் வச்சுருந்துருக்காரு. அந்த கூண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்க சக்கரை மாதிரி இருக்கும் போல். எலியெல்லாம் வந்து அந்த சக்கரத்தை வந்து கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே ஏறும் இல்லையா, அது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் சக்கரம். ஸோ என்ன ஆகுனா, எலி வந்து நிற்கிற இடத்துலே இருக்கும். அதால் முன்னாடி நோக்கி போகவே முடியாது. ஸோ இந்த உலகமும் நம்ம இந்த உலகத்துக்கு உதவுறது இதே மாதிரி ஒரு கதை தான். உலகத்துக்கு உதவுறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. தென் வந்து வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க விவேகானந்தருடைய டீச்சர் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணாராம், அவரோட இந்த இங்கிலீஷ் புக்கு, அப்புறம் வங்காளம்னு சொல்லுவாங்க, அந்த லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ்க்குரிய புக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி என்னென்ன பாடத்தெல்லாம் படிக்கணுமோ அவர்கிட்ட வந்து அவங்களோட டீச்சர்கிட்ட அதை காமிச்சிட்டு ரொம்ப அமைதியாக சமத்து பிள்ளையாக வந்து படுத்துக்கிட்டே இல்லாட்டி உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாராம். அவர் வந்து அந்த அவர் என்ன டீச் பண்ணுறாரோ அதில் உள்ள அந்த வேர்டிங்ஸ் எல்லாத்தையும் அதை எப்படி வந்து அவங்க டீச்சர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து 2-3 தடவை வந்து அந்த பாடத்தை வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது. அவங்க டீச்சரே வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, அதை திரும்ப 2-3 தடவை அவரே கற்றுக்கிற மாதிரி படிப்பாராம். ஸோ அதுவே வந்து டீச்சர் வந்து 2-3 தடவை அவர் கற்றுக்கிற மாதிரி படிக்கிறதே வந்து விவேகானந்தருக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த 3rd பேஜில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த குழந்தைங்கலாம் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் மேலே நமக்கு விருப்பம் இருக்கும், வேறு ஒன்றும் நமக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், உதவி செய்யணும்னு சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறாரு. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதாவது பின்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணியிருக்காரு. எதோடனா அந்த ஒரு அச்சுக்குள்ளேயே சுழல்ற எலி வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே தான் வரும். நம்மளுக்கும் அதே மாதிரி தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் வந்து அவங்க டீச்சர்கிட்ட பாடம் கற்றுக்கும் போது வந்து அவர் வந்து எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ப்ளஸ் வந்துட்டு அதை எப்படி வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து அவங்களே கற்றுக்குறாங்க, அந்த கற்றுக்கிறதுலேருந்து அவர் எப்படி ஈஸியாக புரியலாம் அப்படிங்கிறதையும் விவேகானந்தர் கற்றுக்கிறாரு. தட்ஸ் வாட், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிக்குமான்னு, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி இந்த விவேகானந்தருடைய புக்ஸ் வந்து படிக்கும்போது எனக்கு தெரியல, லைஃப் வந்துமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஹாப்பி இன் த சென்ஸ் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் ஞாபகம் இருக்காது, ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம அவரை பற்றி படிக்கும்போது நம்மளோட ஃபுல் மைண்டும் அதிலே போயிடும். ஸோ அதனால் நானும் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்கிறனால இதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேஜ் 4 பார்ப்போம், இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே, பாய், டேக் கேர்.